இலங்கையின் கரையோர பகுதிகளில் வசிக்கின்ற மக்களுக்கு இலங்கை வானிலை ஆய்வு மையம் மிக முக்கியமான அறிவித்தல் ஒன்றை முன்வைத்திருக்கிறது. ஏனென்றால் இலங்கைக்கு தென்கிழக்காக வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்தில் நிலை கொண்டிருந்த வளிமண்டலவியல் தளம்பல் நிலையானது தற்போது தீவிரமடைந்து ஒரு தாழ்முக பிரதேசமாக விருத்தியடைந்து வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இலங்கையில் கூட இந்த காலநிலையில மிகவும் மோசமான சம்பவங்கள் பல விளைவுகளை ஏற்படுத்தி சென்றிருந்தது. இப்படி இருக்கின்ற நிலையில் ஜப்பானில் தற்போது ஒரு நிலாதிர்வு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் ஜப்பானின் சிமானி மாகாணத்தில் 6.2 டிக்டர் அளவுகோல்ல இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலாதிர்வு தீவிர அளவுகோல்ல பதிவாகி இருக்கிறது. அதுவும் 5ஆம் நிலை கொண்ட பலவான ஒரு நிலநடுக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலநடுக்கமானது செவ்வாய்க்கிழமை ஜப்பான் நேரப்படி இன்று காலை 10:18 மணிக்கு பதிவானதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. அதோடு இன்னும் ஒரு நிலநடுக்கம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. சுமார் 10 நிமிடங்களுக்கு பின்னர் இந்த நிலநடுக்கம் பதிவாகி இருக்கிறது. ஜசுகி என்ற பகுதியில இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் டிக்டர் அளவுகொள்ள பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 5.1 என பதிவாகி இருக்கிறது. இருப்பினும் இந்த நிலநடுக்கங்களால இந்த ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனம் எந்த விதமான சுனாமி எச்சரிக்கையும் வெளியிடவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் இலங்கைக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது.